ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. போன வீக் டாஸ்க்கோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். இந்த செடிக்கான டாஸ்க் இன்னும் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. போன வீக் வேறு சில வேலைகளில் மாட்டினதுனால இதை கவனிக்காம விட்டாச்சு. காடைக்குள்ளே போகலாம். காடையில் பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் போட்ட சிக்ஸ்லாம் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. மோர்டாலிட்டி இது வரைக்கும் 2, அதாவது இறப்பு வந்து 2 வரைக்கும் வந்திருக்கு. மற்றதெல்லாம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஒரு 100 காடையில் ஒரு காடை 2 காடை இறந்து போகிறது ரொம்ப சாதாரணம். இந்த பழைய பேட்ச் காடைகள் ஃபுல்லாத்தையுமே சேல் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஷெட்டை எடுத்து க்ளீன் பண்ண வேறு செய்யணும். இப்போது சீசன் நல்லா இருக்கிறதுனால நல்ல ரேட்டில் காடைகள் சேல்ஸ் ஆகிட்டுருக்குது. இப்போது இந்த பக்கம் பாருங்கள், அடுத்த வாரத்துக்கான பேட்ச் இங்கே ரெடியாக இருக்குது. இன்னும் 2 நாளில் இதை சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அந்த பக்கம் ஒரு வாரம் பிந்தின பேட்ச், அதாவது வாரத்துக்கு 200 சேல் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். நம்ம நாட்டுக்கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே தான் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் எல்லா இடத்துலையும் செட் பண்ணி விட்டாச்சு, வேலையை கம்மி பண்ணுறதுக்காண்டி. எடுத்துகிட்டோடனே வேலைக்கு ஆள் போடாமல் பண்ணையில் வந்து ஆட்டோமேஷன் கொண்டு வர நம்மளுடைய வேலைப்பளு ரொம்ப கம்மியாகும். தேங்க்யூ.